இங்க விஜயுமே காவேரி கிட்ட பேசுறதுக்காக மொட்டை மாடிக்கு வராரு. ஆனா வந்த உடனே இந்த பக்கம் காவேரி கிட்ட எப்பவும் போல டீஸ் பண்ற மாதிரி, என்ன காவேரி உன்னை ஹாலில் தானே வெயிட் பண்ண சொன்னேன், இங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப காவேரி முகத்தை பார்த்து இந்த பக்கம் விஜயுமே அவங்க கோபத்துல இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல காவேரியுமே ஏன் அங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போறேன், சரிதான் இங்க வந்துட்டீங்கல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி பேசுற டோனை கவனிச்சுட்டு இங்க விஜயுமே, இங்க பாருமா தயவு செஞ்சு சண்டை போடுறாத, நீ இந்த மாதிரி நான் சண்டை போடுற மூட்லேயே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன், இந்த மாதிரி வெண்ணிலாவை நான் திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் காவேரியுமே ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டு இந்த பக்கம் அவங்களுமே வந்து திரும்பி திரும்பி பார்த்து எங்க வெண்ணிலா காவேரியை பத்தி விஜய் விஜய்னு கூப்பிட்டது, அதே நேரம் அவங்களுக்குள்ள கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன்னு சொன்னது, இந்த விஷயங்கள்லாம் பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே அமைதியா ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே, சொல்லு காவேரி இந்த மாதிரி நான் வெண்ணிலா கூட்டிட்டு வந்தது உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க காவேரி ரொம்பவே ப்ரெஷர் தலைக்கேறி அப்படியே அவங்களுக்கு டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் விஜய்க்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுது. காவேரி எந்திரி, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்ப பதறி போயிடுறாரு. உடனே பக்கத்துல இருக்க தண்ணியுமே எடுத்து இந்த பக்கம் காவேரியோட முகத்துல தெளிச்சு அவருமே எழுப்ப ட்ரை பண்றாரு. பட் ஆனா காவேரி எந்திக்கல. இதை பார்த்து பயந்து போன விஜயுமே உடனே காவேரியை தூக்கி கார்ல ஏத்திக்கிட்டு டைரக்டா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த பக்கம் காவேரியை செக்கப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் விஜய்க்கு என்ன ஆச்சு, காவேரிக்கு எதுக்காக அவ நல்லா தானே இருந்தா, ஏன் அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்தான்னு சொல்லி தெரியாம ரொம்பவே டென்ஷனோட இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் காவேரியை செக் பண்ணி பார்த்த டாக்டருமே ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த பக்கம் விஜய் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே அவங்கள பார்த்துட்டு, டாக்டர் என்னாச்சு காவேரிக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த டாக்டருமே, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒன்றும் இல்லை, அவங்க வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா விஜய்க்கு சரியான ஷாக்கு. அதே நேரத்தில் சரியாக ஹாப்பி ஆயிடுறாரு. சொல்லப்போனால் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் விஜயை கையில் பிடிக்கவே முடியல. உடனே இந்த டாக்டர்கிட்ட தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ, ஆனால் காவேரி எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வரும், வாந்தி வரும். அதே நேரத்தில் அவங்களுக்கு அதிகப்படியான ப்ரெஷர் ஏறிச்சுனாலும் ஒரு மாதிரி டென்ஷனாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயுமே, ஓகே இதுக்கு மேலே காவேரி டென்ஷன் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணுங்கிறதுக்காக அவருமே தெளிவாக யோசிக்கிறாரு. அதே நேரத்தில் காவேரிக்குமே தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை இந்த பக்கம் டாக்டர் மூலமாக தெரிய வந்ததுனால ரொம்பவே சேட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட மனக்கணக்குப்படி இந்த பக்கம் அவங்க எப்படினாலும் விஜய் விட்டு ஒரு 5 நாளில் பிரிய போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலைமையா, இதில் பாதிக்கப்பட போகிறது நான் மட்டும் கிடையாது, என் வயிற்றில் வர்ற அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அதே நேரம் இங்கே காவேரியோட முகத்தை பார்த்த விஜய்க்குமே இங்கே காவேரியோட முகத்தில் என்ன ஒரு கவலை அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருது. உடனே இந்த விஷயத்தை இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அவகிட்ட பொறுமையாக நம்ம டீட்டெயில்டாக சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கு இதுமாதிரி காவேரியை கூட்டிகிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது காவேரி ரொம்பவே சைலண்டாக இருக்காங்க. ஆனால் விஜயுமே ஒரு ஸ்ட்ரீட் ஓரமாக போய் நிறுத்திட்டு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து காவேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியுது. ஏன்னா இப்போ நமக்குள்ள நடந்திருக்க விஷயம் அக்ரிமெண்ட்டையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. ஆனால் இதனால இது யார் பாதிப்பு, யார் பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் காவேரியை விட்டு பிரியக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க காவேரியுமே, என்னது எந்த ஒரு காரணத்தை கொண்டு என்னை விட்டு நீங்கள் பிரிய மாட்டீங்களா, அப்புறம் எதுக்காக டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட விஜயுமே, அட லூசு, அது டைவர்ஸ் பத்திரம்லாம் கிடையாது, படித்து பார்க்க வேணான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எதையுமே படித்து பார்க்காம உன் மாடலில் சைன் போட்டு போயிட்டேன். அது வந்து ஸ்டாக்ஸ் பத்திரம், அந்த மாதிரி கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸை பாதியாக உன் பேரில் மாற்றி எழுதி உன்னை கம்பெனி எம்டி ஆக்கலாம் ட்ரை பண்ணேன், அதுக்கு உண்டான பத்திரம், நீ தான் முட்டாள்தனமாக அதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. இப்போ இந்த பக்கம் காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அது டைவர்ஸ் பத்திரம் இல்லையா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு உன்னை விட்டு பெரிய மனசு இல்லை, அதனால டைவர்ஸ் பத்திரம் நான் அதுக்கு வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட காவேரியுமே, எப்படி இருந்தாலும் அக்ரிமெண்ட் முடிய போதில்லை, அப்புறம் எப்படி நீங்கள் டைவர்ஸ் பத்திரம் வைக்காமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உடனே எங்கள் விஜயுமே, அட லூசு, நானே சொல்கிறேன் உன்னை விட்டு பெரிய மனசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன அக்ரிமெண்ட்னு பேசிட்டு இருக்க, நீ மட்டும் அன்னைக்கு வெண்ணிலாவை கூட்டிட்டு வர அன்னைக்கு நீ சும்மா வந்திருந்தேன்னா அக்ரிமெண்ட் பேப்பர் அன்னைக்கே கிழிச்சு முன்னாடி தூக்கி தூர போட்டிருப்பேன். நீ வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன தானே அப்படியே வந்து ஷாக் ஆகி போய் நின்றுட்டேன், அப்போ தான் அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்தை பற்றி நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீ ப்ரெஷர் ஆகாத, கண்டிப்பாக நான் வந்து உன் கூட தான் வாழ போகிறேன், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீ மண்டையை போட்டு குழப்பிக்காத, ஏன்னா டாக்டர் என்கிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க, இனிமேல் நீ ப்ரெஷர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் காவேரி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. உடனே எங்கள் விஜயுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம், உனக்கு யாராவது நம்ம வீட்டில் ப்ரெஷர் கொடுத்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் கேட்குறாரு. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, எனக்கு வீட்டில் இருக்க ராகினி தான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறா, அவள் தான் வந்து என்னை இந்த அளவுக்கு தூண்டி விட்டு என் மனசில் இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் உண்டாக்குறதுக்கு காரணமே அவள் தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து காவேரியுமே ராகினியை பற்றி எல்லா விஷயத்தையுமே இங்கே விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜய் ரொம்பவே கோபமாயிடுறாரு. வீட்டுக்கு போன அடுத்த செகண்டே இந்த பக்கம் ராகினியை பார்த்து, எங்க பாரு ராகினி, இன்னொரு டைம் நீ காவேரி கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இந்த வீட்டில் நீ இருக்கிற கடைசி நாள் இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே ராகினியை நல்லாவே மிரட்டி விட்டுறாரு. இந்த பக்கம் ராகினிக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது, இந்த காவேரிக்காக இந்த விஜய் வந்து என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த காவேரி தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபம் ஆகுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம்
பக்கம் இங்க காவேரியும் விஜயும் சேர்ந்து தாத்தா பாட்டிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ இதை பார்த்த தாத்தா பாட்டியுமே என்னாச்சுப்பா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இது மாரி காவேரி இப்போ கர்ப்பமா இருக்கா அப்படின்ற விஷயத்த எங்க விஜயமே ஓப்பன் பண்றாங்க. இதை கேட்டோன்னே எங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சரியான ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனால் ராகினியை தவிர அதே நேரம் இங்க வெண்ணிலாவுமே ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. ஏன்னா இங்க வெண்ணிலாக்கு எந்த விஷயமும் புரியல. பட் ஆனால் ராகினிக்கு அவங்க நினைச்ச விஷயம் எதுவும் நடக்கல. அதனால அவங்க 2 பேரும் மட்டும் ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. மற்றபடி வீட்டில் இருக்க எல்லாருமே சரியான ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க.